ஹாய், நான் உங்களில் நான். இது வாய்ஸ் ஆஃப் பெயின், வலிகளை பற்றி பேசப்படும். இன்றைக்கி நான் உங்களுக்கு தமிழைன் போட்டிருப்பேன். அந்த தமிழைனில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வேலை இல்லை, மருத்துவம் சரியாக இல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம நாட்டில் நம்ம இடத்துல இருக்குது. இது இங்கே மட்டுமா பிரச்சனைன்னு பார்த்தா இல்லை, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற மொத்த பேருக்குமே இந்த ஒரு பிரச்சனை அடிப்படையாக இருக்குது. இதை எப்படி சரி பண்ணுறது? இப்போ நம்ம நாட்டில் நம்ம இருக்கோம். இப்போது இங்கே எப்படி சரி பண்ணுறது? இங்கே சரி பண்ணுறதுக்கு இங்கே முதல்ல நிறைய இளைஞர்களுக்கு வேலை இல்லை. அதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இது ஆல்ரெடி எல்லா அரசாங்கமும் ஒவ்வொரு டைம் ஆட்சியில் வரும்போதும் அவங்க எல்லாருமே இதே தான் வாக்குறுதி கொடுக்குறாங்க. எப்படியாவது நம்ம இந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. ஆனால் அது நடக்குதான்னு பார்த்தா மோஸ்ட்லி கொஞ்சம் கம்மியாக தான் நடக்குது. ஓரளவுக்கு நடக்குது, ஓரளவுக்கு நடக்காமல் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை முடியாத ஒரு பிரச்சனை. முடியாத கட்டத்தில் எல்லாருமே வாழ்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு படிப்பு. இந்த படிப்பு பிரச்சனை நான் நிறைய வீடியோஸில் இந்த படிப்பை பற்றி பேசினேன். அதே டைமில் இந்த படிப்பு மட்டுமா பிரச்சனைன்னு பார்த்தா படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணி சில மக்கள், சில மாணவர்கள், சில மாணவிகள் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் படித்து முடிச்சிடறாங்க. ஆனால் படித்து முடித்த பிறகு அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குதான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குதுன்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் பிரச்சனையில தான் இருக்காங்க. அந்த பிரச்சனை அவங்களால சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இது எல்லா இடத்துலையுமே இருக்கு. இங்கே மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நாட்டில் இப்போ இந்தியாவில் மட்டும் இந்த பிரச்சனையான்னு பார்த்தா இல்லை. எல்லா நாட்டிலையும், வளர்ச்சி அடைஞ்ச நாட்டிலையும் சரி, வளர்ச்சி அடையாத நாட்டிலையும் சரி, இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அது எப்படி இது சால்வ் பண்ணுறது? அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நாட்டுடைய அரசாங்கம் முதல்ல ஒழுங்குபடுத்தணும். எதை ஒழுங்குபடுத்தணும்னா சரியான சட்டங்களை அமல்படுத்தணும். நான் இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடியே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். சட்டங்கள் கரெக்டாக இருக்குது, அதை அமல்படுத்துறதுக்கு காலதாமதமாகுது. அந்த ஒரு விஷயத்த இந்த அரசாங்கம் உடனடியாக சட்டத்தை அமல்படுத்தணும். நெக்ஸ்ட்டு மருத்துவம். இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில பெரிய பிரச்சனை இந்த மருத்துவம் தான். இந்த மருத்துவம் சாதாரணமான விஷயமே கிடையாது. எல்லாருமே ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரதான் செய்யுது. இவ்வளோதான் பிரச்சனை, இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரதான் செய்யுது. அப்போ வர பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம மருத்துவத்துக்கு கிட்ட போனால், உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைக்கு மருத்துவம் கிட்ட போனால் அங்கே கொடுக்குற அந்த பில், அங்கே கொடுக்குற அந்த விஷயம், இது எல்லாமே சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதே நேரத்தில் சில ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவம் ஒழுங்காக இருக்குது, பட் அதோட கிளீனிங் ப்ராசஸ் சரியாக இல்லை. அதுதான் உண்மை, இது ரியாலிட்டி. அதுவும் கொஞ்சம் மாற்றினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை. ஏன்னா இந்த நாட்டில் முக்கியமாக இருக்கிற அங்கமே இந்த விவசாயம். அந்த விவசாயம் ரொம்ப பின்தங்கி போயின்னு இருக்கு. அதை சரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நான் ஒன்று ஒன்றா சொல்கிறது எல்லாமே இருக்கிற வழிகளை பற்றி தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பெண்கள் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமைகள், இதை முழுமையாக தடை செய்கிறதுக்கு ஏதோ ஒரு முயற்சின்னு எல்லா அரசாங்கமும் அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் அது கை கொடுக்குதான்னு பார்த்தா கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா இங்கே யார் எப்போ தப்பு பண்ணுறான்னு புரிய மாட்டேங்குது. அப்போது தப்பு பண்ணுறவனை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அவனை உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணின்னு இருந்தோன்னா இந்த பிரச்சனைகள் முடியுமான்னு பார்த்தா அந்த பிரச்சனைகள் முடியறது கம்மி தான். ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் மந்த் கூட ஒரு பிரச்சனை பார்த்தோம். அந்த பிரச்சனை அன்னைக்கு பேசுனதோட சரி, அதுக்கப்புறம் அவங்க அரெஸ்ட் ஆனாங்க, அவ்வளோதான் தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியாது. இந்த மாதிரி நம்ம வேற ஒரு விஷயத்துல கடந்து போயிடுறோம். இந்த மாதிரி கடந்து போகாம ஒவ்வொரு சட்டத்தையும் உடனே அமல்படுத்தி உடனே அதுக்கான ஆக்ஷனை எடுத்தா ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பெண்களை பத்தி சொல்லிட்டேன். அடுத்தது இந்த பெற்றோர்கள். நிறைய பெற்றோர்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. நிறைய ஆசிரமத்தில் இன்னைக்கும் நிறைய பேர் உள்ள வராங்க. ஏன் வராங்கன்னு பார்த்தா அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களை கைவிட்டுறாங்க. இது ரியலாக நான் பார்க்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி விஷயங்களை இந்த பெற்றோர்கள் விஷயத்தில் கொஞ்சம் எல்லாருமே கவனிப்போடு இருக்கணும். அடுத்தது இந்த நாட்டில் நடக்கிற பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயம். பிஸ்னஸ் ஒழுங்காக இருந்தால் தான், வியாபாரம் ரீதியாக இந்த நாட்டு வளர்ச்சி அடைஞ்சாதான் மக்களும் வளர்ச்சி அடைவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வியாபாரம் பண்ணும்போது அது கீழே இருக்கிற வரைக்கும் போய் சேரும்.
அப்போ வியாபாரத்தை முடக்கினா நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கு இந்த நாடு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சரியான முறையில் சரியான இடத்துல எல்லா தேவைக்கும் எல்லாருக்குமே அடிப்படை என்னவோ அதை பார்த்து செயல்படுத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்களும் ஆசைப்படுறோம். இது என்னுடைய வழி. இந்த வழியை இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன். நாளைக்கு